கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். எனக்கு வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமையடையதாக. இந்த ஜெயத்தின் நேர நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோபு 19 அதிகாரம் 25 வசனத்தின் முதல் பகுதி. யோபு 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஜெபிப்போம். அன்பின் கிருபை இறக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தா. ஆமென். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேச வேணுமா ஜெபிக்கிறோம். ஒரு இருதயத்துக்கும் தேவையான வார்த்தையை தேவன் தாமே பரலோகத்திலிருந்து பொழிந்தள்ள வேணுமா ஜெபிக்கிறோம். ஆமென். நீசனாய் அடியனை மறைத்து தேவன் வெளிப்படும்படியாக இடத்துல ஒப்படைக்கிறோம். நீங்கள் தாமே எங்களோடு பேசுங்க. எங்களை தாழ்த்தி உடைய சமத்திலே தருகிறோம். சகல துதிக நம்மை மேல் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்புற இந்த பரமபிதாவே ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு மிகுந்த ஓத்திரத்தில் இருக்கிறார். அவருடைய ஓத்திரம் ஆமென் மகா கொடியாதான ஒரு ஓத்திரமாக இருக்கிறது. அவர் ஒரே நாளில் காலையில் பெரிய செல்வந்தராக இருக்கிறார். அவருடைய எல்லா செல்வமும் ஒரே நாளில் அழிந்து போகிறது. அதே மாதிரி தன்னுடைய 10 பிள்ளைகளை ஒரே நாளில் இழந்து போகிறார். இப்படி இருக்கும்போது தன்னுடைய மனைவி அவடத்தை சொல்கிறாங்க, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் இருக்கணுமா, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சொல்கிறார், ஆமீன், பைத்தியக்காரி பேசுகிறது மாதிரி பேசாத, தேவனத்தின் நன்மைகளை பெற்ற நாம் தீமைகளையும் பெற வேண்டாமா. இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் அவருடைய விசுவாசத்தை அவர் உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். எல்லாம் அழிந்து போன நிலையிலும் கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிற ஆமீன் பெரிய விசுவாசியாக அவர் இருந்தார். அவ்வளவு பெரிய விசுவாசம் ஆமீன் தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள யோபுடைய வாழ்க்கையிலே பல நெருக்கடிகள் வருகிறது. சும்மா இந்த உலகத்தில் ஏனோ தானே என்று வாழ்கிறவர்களுக்கு சோதனைகள் வராதது போல இருக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பல சோதனைகளை அனுமதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோபு சரித்திரத்தில் நாம் அதை தான் பார்க்கிறோம். யோபுக்கு பலவிதமான சோதனைகளை தேவன் அனுமதித்தார். சாத்தான் அவங்க மேலே தான் பொறாமை கொள்கிறான். யாரெல்லாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்கிறாங்களோ அவங்க மேலே தான் சாத்தான் கண் வைக்கிறான். கண் வச்சு எப்படியாவது அவங்கள மாட்டணும், சோதனைக்குட்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தேவன் அனுமதி கொடுத்தாதான் அதை செய்ய முடியும். ஏன்னா சகலமும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவருமா இருந்தார். உத்தமனுக்கு தேவன் துணையா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உத்தமனுக்கு பலவிதமான சோதனைகள். அப்படி வரும்போது இந்த உலகம் அவர் எப்படி பார்க்கறதுன்னா, அவர் ஏதோ பெரிய பாவம் செய்துட்டாரு அப்படின்னு பார்க்கறது. அதாவது தன்னுடைய சகோதரன் மூலமாக அவருக்கு ஒரு ஆறுதல் கிடையாது. தன்னுடைய சிநேகிதர் மூலமாக ஆறுதல் வரணும்னு சொல்லியாச்சுன்னா அவங்க வாராங்க, ஏதோ ஆறுதல் சொல்ல வர மாதிரி வந்தாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க. உட்கார்ந்து இருந்துட்டு அவங்க பேசாதது வரைக்கும் அவருக்கு ஆறுதல் தான். ஏதோ இவர்கள் ஆறுதலான வார்த்தையில் பேசுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இவங்க அவரை குற்றப்படுத்தி தான் பேசுகிறாங்க. எப்படியாவது சாத்தான் நம்முடைய உள்ளத்தில் குற்ற உணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவான் நினைக்கிறவன். அப்படி குற்ற உணர்வை ஏற்படுத்தி தான் அநேகர் தற்கொலைக்கு நேராக கூட போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தணும், அதுதான் சாத்தானுடைய திட்டமாக இருக்கிறது. அப்படி குற்ற உணர்வை ஏற்படுத்துவதற்காக குற்றப்படுத்தியே பேசுகிறாங்க. யோபை குற்றப்படுத்தி, நீர் ஏதோ பெரிய பாவம் செஞ்சிருக்கிறீரு, பாவம் செய்யாமல் இருந்தாச்சுன்னா இப்படி சம்பவிக்குமா. அந்த பிள்ளைகளெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. கூப்பிடும்போது அவங்களும் பாவம் செஞ்சுருப்பாங்க, அதனால தான் அவங்க எல்லாம் மரிச்சு போனாங்க. அப்படி பாவம் செஞ்சாமல் தோற்று போனவங்க உண்டா, இப்படி எல்லாம் சொல்லி அவரை அப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு ஒரே அங்கலாய்ப்பாக இருக்கிறது. எப்படியாவது தன்னுடைய நண்பரிடத்துலேருந்து 4 ஆறுதலான வார்த்தை வரும்னு பார்த்தாச்சுன்னா அவங்க எல்லாமே அவங்க குற்றப்படுத்தி பேசுகிறாங்க. அவங்க இருக்கிற சூழ்நிலையை அது கொஞ்சம் கூட மோசமாக்குறாங்க. அவருடைய மனதில் மிகுந்த வேதனைக்குள்ளாக்குறாங்க. மனதில் வேதனையும் வரக்கூடிய அளவில் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி வரும்போது தான் அவர் தன்னுடைய நிலைமையை, பரிதாபமான நிலைமையை குறித்து அவர் சஞ்சலப்படுகிறார், ரொம்ப சஞ்சலப்படுகிறார். அவர் அவரோட அங்கலாய்ப்புகளை குறித்து அவர் புலம்புகிறார். புலம்பிட்டு இருக்கும்போது தான்
என்னுடைய சகோதரத்திலிருந்து உதவி இல்லை, என்னுடைய நண்பகத்திலும் உதவி இல்லை, என்னுடைய மனைவிடத்திலும் உதவி இல்லை, யாரிடத்திலிருந்து எனக்கு ஆறுதலான ஒரு வார்த்தை கூட கிடையாது. அவன் வேலைக்காரங்க என்னை நிந்திக்கிறாங்க. இப்படி பயங்கரமான சூழ்நிலையில இருக்கும்போது தான் அவர் இந்த வார்த்தை சொல்லுறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு எந்த சோதனைகள் வந்தாலும் அவன் ஜெயிப்பதற்கு தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதை தான் அவர் பார்க்கிறார். அங்க அவர் அங்கலாய்த்து சொல்லுகிற வார்த்தைகள்ல அநேக வார்த்தைகள் இருக்கிறது. தேவன் என்னை சோதிக்கிறாரு, அவருக்கும் தேவனுக்கும் எனக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தர் இருந்தா நல்லது அப்படின்னு எல்லாம் சொல்றாரு. அவரு அநேக விசுவாச வார்த்தைகளை சொல்றாரு. எல்லா நம்ம தொடக்கத்தில் பார்த்த மாதிரி அவர் முதல்ல இருந்தே கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், அவருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தான் சொல்றார். நம்ம நன்மையில மற்றும் இல்ல தீமையிலையும் தேவனத்திலிருந்து பெற வேண்டியது அவசியம் என்பதை மனைவிடத்தில் சொல்றார். இப்படி அவருடைய நண்பகத்தில் சொல்லும் போது கர்த்தர் தான் என்னுடைய சாட்சி எல்லாம் தேவனத்தில் தான் இருக்கு, பரலோகத்தில் தான் இருக்கு, இதை குறித்து எல்லாம் சொல்றாரு. அவர் ரொம்ப விசுவாசமா இருக்கிறார். அந்த சூழ்நிலையில எப்படி விசுவாசமா இருக்க முடியுமா என்பதை நம்ம ரொம்ப ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நம்முடைய விசுவாசத்துல உறுதி உள்ளவங்களா இருக்கணும். அந்த உறுதினாலதான் எதனால அவங்க விசுவாசத்தில் இருக்கிறாங்க. அநேகர் இந்த விசுவாசத்துக்காக ரொம்ப சோதனைக்குட்படுத்தப்படுகிறார்கள். இந்த நாட்களிலும் அநேகர் தேவனை விசுவாசிக்கிறதுனாலே, இயேசுவின் மேல உள்ள விசுவாசத்தை மறுதலியாமல் இருக்கிறதுனால அவங்கள சுட்டுக் கொள்றாங்க. அவங்க மறுதலிச்சாச்சுன்னா விட்டுருவாங்க. ஆனா ஏன் மறுதலிக்கலைன்னா அந்த வசனம் தான் இங்க சொல்லப்படுது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் மாற்றுவதற்கு இந்த வசனம் போதுமானதா இருக்கிறது. இன்றைக்கு நீங்க ரொம்ப கடுமையான ஒரு சூழ்நிலையில கடந்து சென்று கொண்டு இருக்கலாம். உங்களுடைய வியாதியா இருக்கலாம், சாத்தானுடைய பிரச்சனையா இருக்கலாம், அல்லது ஒரு பாவ கட்டா இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலையில கடந்து சென்று கொண்டு இருக்கும் போது இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. அந்த வசனத்துக்கு முன்னதாக 22ஆம் வசனம் வரைக்கும் அவர் ரொம்ப புலம்பிட்டு இருக்கிறார். 22ஆம் வசனம் தேவனை போல நீங்களே என்னை துன்பப்படுத்துவானேன், என் மாம்சம் பட்சிக்கப்பட்டாலும் நீங்கள் திருப்தியற்றிருக்கிறது என்ன, இப்படியெல்லாம் புலம்பிட்டே இருக்கிறாரு. ஆனா 23ல அவர் டேன் ஆகிறார். தேவன் அவருக்கு ஒரு வெளிப்பாடை கொடுக்கிறார். தேவன் நம்மை தேற்றுகிற தேவன், நம்மை ஆற்றுகிற தேவன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவன் நமக்கு துணையா இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் எப்போ நம்மோடு இருக்கிறவர். சோதனையை அவர் அனுமதித்தாலும் நம்முடைய திராணைக்கு மிஞ்சி சோதிக்கிறவர் அல்ல, திராணைக்குள்ளதான் சோதிக்கிறவர். அநேக நேரங்களில் நமக்கு ஒரு வார்த்தை கிடைக்காதா, ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைக்காதா என்று பார்க்கும்போது இந்த உலகத்திலிருந்து கிடைக்கவே கிடைக்காது. வேத புத்தகத்தை நம்ம எடுத்தாச்சுன்னா தான் நமக்கு ஆறுதலாக இருக்கும். வேதத்தில் பக்தர்கள் கடந்து போன வழிகளை நம்ம பார்க்கும்போது மிகுந்த ஆறுதலான வழிகளாக இருக்கிறது. யோபுடைய சரித்திரம் மிக பெரிய சரித்திரம், ரொம்ப கொடுமையான சோதனை. அந்த சரித்திரத்தை நம்ம படிச்சாச்சுன்னா நமக்கு வந்த சோதனை ஒண்ணுமே கிடையாது. ஆனாலும் நம்ம சோர்ந்து போகிறோம். அவர் தேவனிடத்துல உறுதியா இருக்கிறார், அவர் உத்தமத்துல உறுதியா இருக்கிறார், விசுவாசத்துல உறுதியா இருக்கிறார், விசுவாச அறிக்கை எடுக்கிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவரிடத்துல நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிக்கை, விசுவாசம். அதுலதான் அதனுடைய உயர்வான ஒரு வெளிப்பாடு தான் அவருக்கு கிடைக்குது. அப்ப சொல்றாரு 23ஆம் வசனத்துல சொல்றாரு, நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றென்றைக்கும் அவைகள் கருங்கலிலே உளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதித்தால் நலமாயிருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன். இது நீங்க எழுதி வச்சிருங்க, ஒரு புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்கிற நல்லது. கருங்கல்ல உளிவெட்டாக எழுதி அதை ஈய எழுத்தாக பதித்தால் நலமாயிருக்கும். அது அழிந்து போகக்கூடிய காரியம் இல்லை, அது அழியாத ஒரு விஷயமா இருக்கிறது. இப்பொழுது நான் சொல்லும் காரியங்களை நீங்க எழுதுங்க, இது முக்கியமான விஷயமா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அது போதும். அது நம்ம மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் நமக்கு வந்துட்டாலே அது போதும்.
இந்த உலகத்தில் உள்ள பாடுகள் எல்லாம் நாம் பெறப்போகிற மகிமைக்கு கொஞ்சமேனும் அவன் சமமானவைகள் அல்ல. அவ்வளவு பெரிய மகிமையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதுல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் பெரிய சத்தியம். ஒரு சத்தியத்தை அங்கே தேவன் அவருக்கு வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 2000 வருடங்களுக்கு முன்பதாக இந்த யோபு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போதே அவருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இயேசு இந்த உலகத்தில் வருவாரு, ஒரு மீட்பராக வருவாரு, அவரு மரித்தாலும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். அவர் தான் இந்த உலகத்தினுடைய மீட்கும் பொருள். அவர் தான் உலகத்தில் உள்ள மனிதனுடைய பாவங்களிலிருந்து அவரை விடுவிக்கிறவர் என்பதை அங்கே வெளிப்படுத்துகிறார். அது பின்வண்டில் உள்ள பகுதியில் நம்ம வரக்கூடிய நாட்களில் நம்ம தியானிக்கிறதா இருக்கும். முதல்ல நான் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்னாலே நமக்கு பெரிய சந்தோஷம். ஆமீன். இயேசு உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார். ஆமீன். அநேக இடங்களில் அவர் மீட்பராக வெளிப்பட்டார். எகிப்து தேசத்திலே தன்னுடைய ஜனங்கள் அடிமைகளாக இருக்கும்போது அவர்களை மீட்பதற்காக மோசேயை தெரிந்து கொண்டார். மோசேயை தெரிந்து கொண்டு தேவனை இந்த உலகத்தில் இறங்கி மோசேக்கு பகல் மேகஸ்தம்பமாகவும் இரவு அக்கினி ஸ்தம்பமாக இருந்து வழி நடத்தி அந்த ஜனங்களை விடுதலை ஆக்கினார். அதற்கு ஒரு மீட்பர் தேவையாக இருந்தது. அதுதான் மோசேயை தெரிந்து கொண்டார். இப்படி ஒவ்வொரு காலகட்டங்களிலையும் தேவன் தன்னுடைய ஜனங்களை மீட்பதற்காக ஒவ்வொரு ஆட்களை தேவன் தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக மீட்பு உண்டாயிருக்கிறது. இப்படி அந்த உலகத்திலே தன்னுடைய மக்கள் கஷ்டப்படக்கூடாது, தான் தெரிந்து கொண்ட ஜனம் ஒருபோதும் அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு உள்ளதை அவர் மிகவும் கவனம் உள்ளவராக இருந்தார். அப்படி தான் அநேக இடங்களில் அவர்களை மீட்பதை நம்ம பார்க்க முடியும். இங்கே ஆதியாகமம் 48ஆம் வசனம் 16ஆம் வசனம், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களுடைய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவரின் பேரும் இவர்களுக்கு இடப்படக்கிறது. பூமியில் இவர்கள் மிகுதியாக பெருக கடவர்கள். எல்லா தீமைக்கு என்னை மீட்ட தூதனுமானவர் என்று அப்படி சொல்றார். அது யாக்கோபு கடைசி நாட்களில் அவருடைய கடைசி நேரத்தில் இதை நம்ம சொல்லுவதை பார்க்க முடியும். அப்போ யாக்கோபு சொல்றாரு, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனுமானவர். தூதனுமானவர் என்பது இயேசுவை குறிக்கதா இருக்கிறது. என்னுடைய எல்லா தீமைக்கும் என்னை மீட்ட தூதனானவர். இப்போ யோபுக்கு இந்த இது பெரிய இருக்கிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்ற வசனம் மிகவும் அவருக்கு மிகுந்த ஆறுதலான வசனமாக இருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. தேவன் அதை வெளிப்படுத்துகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு கடைசி நாட்களில் வருவாரு, இந்த உலகத்தை மீட்பாரு, உலகத்தின் மீட்பராக அவர் வெளிப்படுவாரு. அதை யோபுக்கு தேவனை வெளிப்படுத்துகிறார். அப்போதான் அவருக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாரு. புலம்பிகிட்டே இருக்கிறார். 22ஆம் வசனம் வரைக்கும், அந்த 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிச்சுட்டே இருப்போம்னா எல்லாம் ஒரே புலம்பலாக தான் இருக்கு. ரொம்ப கஷ்டம். அவரை புலம்புறது அவரை குற்றப்படுத்துவதற்கான காரியம் இல்லை. அவர் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறார். கஷ்டத்தில் இருந்து தேவனத்தில் பேசிட்டு இருக்கிறார். அந்த தன்னுடைய நண்பர்கள் அவரிடத்துல பல குற்றங்களை சொல்றாங்க. ஒண்ணுமே ஒரு குற்றமே கிடையாது, அவரிடத்துல ஒரு குற்றமே கிடையாது. தேவனே சாட்சி கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவர்னு சொல்லி தேவனை சாட்சி கொடுக்கிறார். அங்கே நடந்த சம்பவம் நாங்கள் தெரியும். சாத்தான் எப்படியாவது இவரை தன்னுடைய விசுவாசத்தை விட்டு இவரை வழிவிலக செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அங்கே தேவனத்தில் குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறான். இன்றைக்கும் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கணும். நம்மை குறித்தும் தேவனுடைய சந்நிதியில் குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். ஆனால் இயேசு நமக்கு உதவியாக இருக்கிறார். இயேசு பிதாவுடைய வலது பரிசுத்தத்திலிருந்து நமக்காக பரிந்து வேண்டது செய்கிறவராக இருக்கிறார். அதே மாதிரி தான் பரிசுத்த ஆவியானவரும் வாக்கு கடங்க பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர். நம்ம எப்படி வேண்டிக் கொள்ளணும்னு தெரியாது, அதனால பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறவர். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பேசுகிறதா இருக்கிறது. இவருடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருங்க அப்படி பேசுகிற இயேசுவின் ரத்தம். அப்படி இயேசு இந்த உலகத்தில் வரும்போது அநேகரை மீட்கும் பொருளாக அவர் இந்த உலகத்தில் வந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகருக்கு அநேக மீட்பர்கள் இருந்தாங்க.
வேதத்தில் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக அந்த அடிமைத்தனத்தை மீட்டு எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வருவதற்காக மோசேயை தேவன் தெரிந்து கொண்டார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நியாயாதிபதிகள் வர்றாங்க. மோசைக்கு அப்புறம் யோசுவா வர்றாரு, அதுக்கப்புறம் நியாயாதிபதிகள் வராங்க, அடுத்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் வராங்க, அடுத்து அரசர்கள் இருக்காங்க. இதெல்லாம் மனுஷ பிரகாரமான உள்ளவங்க. நமக்கு இருக்கிற மீட்பர் பெரிய மீட்பர், அவர் என்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். இயேசு சொல்றாரு, அந்தபடியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம் ஜீவனை கொடுக்கவும் வந்தார். இந்த உலகத்துக்கு ஒரு மீட்பர் தேவை. இந்த உலகத்திலே பாவம் வந்தபோது அந்த பாவத்திலிருந்து மனிதன் விடுதலை ஆவதற்கு ஒரு மீட்பர் தேவனால் வாக்களிக்கப்பட்டார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று யோவானாலே அறிமுகப்படுத்தப்பட்டவர். அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அவர் அப்படிதான் வந்தார். ஒரு ஆட்டுக்குட்டியாக தன்னை தேவனுக்கு முற்றிலுமா அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து ஒரு அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்தில் மனுக்குலம் கெட்டு போகக்கூடாது, எப்படியாவது அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும், அதுக்கு வேண்டிதான் வந்தார். அப்போ அவர் ஊழியம் செய்வதற்காக வந்தார்னு சொல்லிடு. அவர் இந்த உலகத்தில் எப்படி ஊழியம் செய்யணும் என்பதை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். எவ்வளோ தாழ்மை உள்ளவராக இருந்தார், எவ்வளோ பொறுமை உள்ளவராக இருந்தார், தேவனிடத்தில் எல்லாவற்றையும் தேவனுடைய சித்தத்தை முற்றிலும் நிறைவேற்றுகிறதா இருந்தார். இதெல்லாம் அவர் நமக்கு முன்வைத்து போன பாடங்களாக இருக்கிறது, வழிகளாக இருக்கிறது. அவருடைய வழிகளை நாம் பின்பற்றியுள்ளாக இருக்கணும். அந்த 27ஆம் வசனத்தை சொல்றார், உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினா அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவுன். ரொம்ப ரொம்ப மேன்மையை நம்ம தேடக்கூடாது, பெருமையை தேடக்கூடாது, ரொம்ப உயர்வை தேடக்கூடாது. நம்ம தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும். அவன் தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் தாழ்மை உள்ளவங்களாக இருக்கணும், பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அதை தான் சொல்றாரு. அப்படிதான் நானும் வந்திருக்கிறேன். மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அவர் ஒரு எஜமான வராம அவரே ஒரு ஊழியம் செய்கிறவராக வந்தார். ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க வந்தார். அவர் ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டவர். அதுதான் இயேசு சொன்னாரு, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இயேசு மரித்தது உண்மைதான். மரித்து அவர் உயிரோடு எழும்பிட்டாரு. இனி அவர் மரிப்பதில்லை, சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவர். அவரை மரணத்தை ஜெயித்தவர். மரித்தாரு, அடக்கம் பண்ணாங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உலக சரித்திரத்தை மாற்றிவிட்டார். அதே மாதிரிதான் நமக்கு இருக்கிறது என்பதை யோபுக்கு அங்க வெளிப்படுத்துகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரிச்சவர் அல்ல, மரித்து உயிரோடு இருக்கிற தேவன், மரித்து உயிர்த்தெழுந்து சதா காலம் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் தான் நமக்கு மீட்பராக இருக்கிறார். அவர் மாறாத தேவன். அவர் இன்னைக்கு சாவே கிடையாது. அவர் நித்திய காலமாய் வாழுகிற தேவன். அவரோடு கூட தான் நம்ம நித்திய காலமா வாழ போகிறோம். எனவே இந்த மீட்பர் உயிரோடு இருக்கிறதுனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இருக்க என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். என்னுடைய போராட்டங்களிலிருந்து அவர் விடுவிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். பாவத்தில் இருக்கிறோமா? இன்னைக்கு பாவம் நம்மளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறதா? ஏதாவது ஒரு பாவத்திலிருந்து மீள முடியாம இருக்கிறோமா? அந்த நிலைமையில அந்த மீட்பர் நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். அதுக்கு தான் அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவர். எந்த பாவமா இருந்தாலும் இயேசுரத்தில் வந்தா போதும். இயேசு ரத்தத்தினால மீட்புண்டு. சாத்தானுடைய போராட்டமா? இயேசு ரத்தத்தால் மீட்புண்டு. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேலே சிலுவையில வெற்றி சிறந்தவர் இயேசு. அவருக்கு தோல்வியே கிடையாது. அவர் மிகவும் வெற்றி சிறந்தவர். அவர் தேவாதி தேவன், வெற்றி சிறந்த தேவன். அவருக்கு தோல்வி என்பதே கிடையாது. சாத்தானுடைய தலையை அவர் சிலுவையில நசுக்கி இருக்கிறபடினாலே, சாத்தானுடைய சகல வல்லமைகளை அவர் உரிந்து கொண்டபடினாலே அதிலிருந்து ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். சாத்தான் நம்மளை போராடினாலும் ஒரு நாளும் அவன் ஜெயம் எடுக்க முடியாது. தேவன் தான் நமக்கு இயேசு நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவ அடிமைத்தனத்திலிருந்து அவர் நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். எனவே யோபுடைய வாழ்க்கையில சாத்தான் எப்படியாவது குற்ற உணர்வை கொண்டு வரணும், குற்ற உணர்வை கொண்டு வந்து அதோட அவர் அந்த சோதனையில விழச் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது யோபு அவருடைய விசுவாசத்தை கூட்டிகிட்டே இருக்கிறார். ஒரு நாளும் குற்ற உணர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம செய்யாத பாவத்தை செஞ்சது மாதிரி தான் சாத்தான் சொல்லுவான். சாத்தான் மூலமாக செயல்படுகிற ஆட்கள் சொல்லுவான். அப்போ அந்த சாத்தானை கடிந்து கொள்ளணும். அவர்கள் மூலமாக செயல்படுகிற சாத்தானை கடிந்து கொண்டு நம்ம ஜெயம் எடுக்கணும்.
பாவ உணர்வு என்பது நம்ம பாவம் செஞ்சாச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் தருகிற உணர்வு. அந்த பரிசுத்த ஆவியானவர் தருகிற உணர்வு வரும்போது நம்ம தேவனுடைய பாவத்தில் நம்ம தாழ்த்தி ஆமீன் நம்ம உபவாசத்தோடும் கண்ணீரோடும் அவருடைய பாவத்திலிருந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடையணும். ஆமாம், நம்ம பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். எந்த பாவமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் அறிக்கை செய்யும் போது நிச்சயமாக விடுதலை உண்டு. நீ பாவத்திலிருந்து விடுதலை அடையல, நீ இன்னும் பாவத்தில் தான் இருக்கிற. அறிக்கையிட்ட பாவங்களையே சாத்தான் சொல்லி சொல்லி நம்மை குற்ற உணர்வு ஏற்படுத்தி நமக்குள்ளே சோர் உண்டாக்கி நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிறவன் சாத்தான். அந்த அடிமைத்தனத்துக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. மத்திய 26:28 சொல்லுகிறது, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையுடைய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்து நம்மை மீட்டார் இலவசமாக. ஆமீன். அவருடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். அவருடைய ரத்தம் மிகவும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. ஒரு துளி இயேசுடைய ரத்தத்தினுடைய விலை இந்த உலகத்தினுடைய விலையை விட அதிகமாக இருக்கிறது. ஒருவன் தன்னுடைய இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நம்ம மிகவும் தேவனுடைய சமூகத்தில் காணப்படணும். தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம அதை விட்டு நம்ம ஒரு நாள் ஒளிந்து போகக்கூடாது. தேவனுடைய விசுவாசத்தை மறுதளிப்பதற்காக சாத்தான் பலவிதமான வழிகளை கொண்டு வந்தாலும் நம்ம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. நம்ம என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அதுதான் நமக்கு உயிர். இந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இயேசு உயிரோடு இருக்கிறபடினாலே என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் அவரே பரிகாரியா இருக்கிறார். ஆமீன். அந்த அடுத்த வசனங்கள்ல நம்ம ஆமீன் அந்த இயேசு உயிரோடு இருக்கிறதுனால என்னெல்லாம் நடக்கிறது என்பதை அடுத்து சொல்லி இருக்கிறார். ஆமீன். அது நம்ம வரக்கூடிய வாரங்களில் நம்ம சிந்திக்கிறதா இருக்கும். எனவே நல்ல ஒரு வார்த்தை யோபுக்கு கிடைத்தது. அது அவரை ரொம்ப தேற்றுகிறதா இருக்கிறது. அவருடைய அங்கலாய்ப்பு எல்லாம் நீக்கி அவரை தேற்றுகிறதா இருக்கிறது. இன்றைக்கும் பலவிதமான சோதனைகளில் நம்ம இருக்கும்போது இந்த வார்த்தை நம்மை தேற்றுகிறதா இருக்கிறது. எழுதி வைங்கன்னு சொன்னார். இந்த வார்த்தையில் எழுதி வைங்க. இந்த வசனம் அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அது உண்மையுள்ளதா இருக்கிறது. அது நிறைவேறின வார்த்தை. இன்றைக்கு நிறைவேறின வார்த்தை. என் மீட்பர் உயிரோட எழும்பியாச்சு. அவர் உயிரோடு தான் இருக்கிறார். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர் என்ன உயிரோடு இருக்கிறதுனால எனக்கு ஒரு குறையுமே கிடையாது. எனவே நம்முடைய பாரங்களை நம்முடைய கவலைகளை இயேசுவிடத்தில் வச்சு விசுவாசத்தில் உறுதியாக நின்று இயேசுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு பாடலை பாடலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர், விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சீரந்தோர், விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதம் சீரந்தோர், மித்திரனே சுகபத்திரமருளும் என் மேல் பருயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பாபமோ மரணமோ நரகமோ பேயோ, பாபமோ மரணமோ நரகமோ பேயோ, பயந்து நடுங்கிட ஜெயம் சீரந்தோர், சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன், சாபமே தீர்த்தோர் சர்க்குருநாதன், சஞ்சலமினியே நெஞ்சமே மகிழாய், என்மேல் பருயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார், கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார், பாவமன்னி பழிப்பார்
பாக்கியம் கொடுப்பார், பாவ மன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள்ளந்தனை எடுப்பார். என்மேல் பருயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே, எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. ஜெபிப்போம். அன்பின் கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அருமை பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காமை சோத்தரிக்கிறோம். உடைய பாதத்தில் உடைய வேதத்தை தியானிக்க தந்த கிருபைகளுக்காமை சோத்தரிக்கிறோம். நீர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறபடியால் உண்மை சோத்தரிக்கிறோம். ஆமே, எங்களை மீட்கும் பொருளாக உண்மையே கொடுத்து உடைய ஜீவனையே கொடுத்து உடைய ரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டபடியால் உண்மை சோத்தரிக்கிறோம். அப்பா, ஆமே நாலலுயா யோபுவை போல ஆமே நாலலுயா சோதரம் உடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா சோதனைகளும் விசுவாச வார்த்தையினால மேற்கொள்ளும் கிருபையை தர வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. உடைய விசுவாசத்தில் உறுதியாக இருக்குங்க பலம் தர வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. இப்போதும் இந்த வசனத்தை கேட்டு உங்களுடைய பாதத்தில் ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்களுக்கு தேவந்தாமை விடுதலை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சகல வியாதிகளை நீர் சுமந்து தீர்த்திருக்கிறபடியால் உம்மை சோத்திரம். எல்லா வியாதிகளுக்கும் நீர் பரிகாரியாக இருக்கிறபடியால் உம்மை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோங்கத்தா. உடைய தழும்புனா குணமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின்படியாக ஒவ்வொருவரையும் சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பாவ கட்டுகளுக்குள்ளே இருக்கிற பாவ அடிமைத்தனத்திலே இருக்கிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். தேவன்தாமே அவருக்கு மீட்பை கொடுத்து நீர் மீட்கும் பொருளாக வந்தது. ஆமீன். அவருடைய வாழ்க்கையிலும் செயல்பட நீர் இரக்கம் செய்யணுமா ஜெபிக்கிறோம். ரத்தத்தால் அவளை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்க வேணுமா ஜெபிக்கிறோங்கத்தா. அவர்களையும் உடைய மந்தையில சேர்க்க வேணுமா ஜெபிக்கிறோம். ஆமீனாலே பாவத்தோடு போராடி கொண்டு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் விடுதலை கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய கட்டுகளில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவளையும் விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை கத்தா. ரட்சிப்பு உம்முடையதாக இருக்கிறபடியால் உம்மை சோத்தரிக்கிறோம். கத்ததாமே பெரிய காரியங்களை செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். விதவைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் தேவன் ஆதரிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தா. ஆமீன். அவளுடைய தேவையை சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பலவிதமான பாடுகளோடு கஷ்டத்தோடு இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டவருடைய கஷ்டங்கள் பாரங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் தேவன் நீக்க வேணுமா ஜெபிக்கிறோம். வியாதியோடு இருக்கிறவர்களாக ஜெபிக்கிறவங்கத்தான். வியாதியின் கொடூரத்திலிருந்து அவளை விடுதலையாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். இப்பொழுதே ஒரு விடுதலை இயேசு நாமத்தினால கடந்து சென்று சோமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய சோமாக்குற வல்லமை வெளிப்பட வேணுமா ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை அனுப்பி குணமாக்க சொன்னீங்களே, நீதாமே உடைய வார்த்தை அனுப்பி குணமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்திலே தருகிறோம். சில துதிக நமையெல்லாம் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் அன்பு இந்த பரம்பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.